உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேள. ஆனா ரொம்ப கஷ்டமான கேள்வியா கேட்டுடாத, ஈஸியான கேள்வியா கேடு. அன்னைக்கே நீங்க பணம் கொண்டு வரல. கடைசி அம்மாவும் நீங்களும் சண்டை போட்டு பிரிஞ்சுங்களே, அன்னைக்கு நடந்ததை பத்தி கேக்குறேன். இந்த கேள்வி மட்டும் ராத்திரி பகல என்ன போட்டு உறுத்துது. நீங்க என்ன அவ்வளவு கெட்டவரா? ஆமா ஆமா, நான் கெட்டவனா தான் இருந்தேன். அதனால தான் உன் அம்மா என்னை தன்னோட வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சிட்டா. ஆனா நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா ரோஷினி? அன்னைக்கு நான் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். அது கொஞ்ச நஞ்சல்ல, நிறைய பணம் கொண்டு வந்தேன். எக்கச்சக்கமான பணம். நான் சங்கத்தை விட்டு வெளியில வந்துட்டேன். அப்புறம் நான் பணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா அது வரைக்கும் அண்ணன் காத்திருக்கல. நான் வர்றதுக்குள்ள காலம் கை மீறி போயிடுச்சுப்பா. ரோஹன் போனதுக்கு அப்புறம் துர்காவோட வாழ்க்கை ரொம்பவும் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. என்னால் அவளை சமாதானப்படுத்த முடியல. அன்னைக்கு என்னோட மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலே அடிச்சது. என்னால எதுவும் பேச முடியல. துர்காவால என்னோட மனசையும் புரிஞ்சுக்க முடியல. எங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய எரிமலை வெடிச்சு பெருசா சிதற ஆரம்பிச்சிடுச்சு. நான் மறுபடியும் ஒரு நாள் திரும்பி வந்தேம்மா. துர்கா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளுக்கு நான் புரிய வைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன். நான் வந்து பார்த்தப்ப நீங்க யாரும் இல்லை, எங்கேயோ போயிட்டீங்க. உங்களை தேடி நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோடு ரோடா எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். எங்கேயுமே நீங்க எனக்கு கிடைக்கல. உங்களை நான் மறுபடியும் பார்க்க முடியுன்ற நம்பிக்கை அந்த கட்டத்தில் நான் முழுசா இழந்துட்டேன். அப்புறம் ஒரு நாள் துர்கா ஒரு நகைக்கடை ஆரம்பிச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆமா சித்தார்த், அப்ப என்கிட்ட எந்த பைசாவும் இல்லை. வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தேன். அப்பதான் நான் என்னையே கண்ணாடியில பார்த்து என்ன ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன். என்னப்பா மிஸ்டர் சிவா, பொண்டாட்டி 4 காசு சேர்த்த உடனே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வந்துட்டியான்னு, அவ சம்பாதிச்சத ஓசியில் அனுபவிக்க வந்துட்டியா? இப்படிலாம் என்ன பார்த்து நானே கேட்டுக்கிட்டேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. மௌனமா திரும்பி போயிட்டேன். ஒரு மனுஷனுக்கு தன்னோட வாழ்க்கையில பெரிய எதிரி யாருன்னு தெரியுமா சித்தார்த்? அவனே தான். மனுஷன் தனக்குள்ளேயே கேட்கிற கேள்வி, அதுக்கான பதில நினைச்சு சின்ன பின்னமா போயிடுறான். அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வெளியில வர்றதுக்குள்ள வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது. அவன் கண் முன்னாலேயே அவனோட வாழ்க்கை கை நழுவி போயிடுது. அப்பா, ஒரு வாட்டி நீங்க திரும்பி வந்து பாத்திருக்கலாம்ல. மனசு விட்டு பேசியிருந்த பிரச்சனை போயிருக்கும்ல. ஏன் பண்ணல? கவலைப்படாத ரோஷினி, கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். உன்னுடைய அப்பாவும் வாழ்க்கையில திரும்பவும் வந்துட்டாரு ரோஷினி. உங்க அம்மாவுடைய வாழ்க்கையில அவர் திரும்பவும் வந்துட்டாரு. உன்னுடைய அப்பா செஞ்ச தப்புக்கு வாழ்க்கையில எவ்வளவு அனுபவிக்கணுமோ அதை விட அதிகமாவே அனுபவிச்சுட்டாரு. அதனால நாம தான் பிள்ளைங்க செய்ய வேண்டிய கடமையை நம்ம அவங்களுக்கு திரும்ப செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன்னை பெத்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில இழந்த எல்லா சந்தோஷத்தையும் நம்ம திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும். உன்னை பெத்தவங்களுக்கு எது சந்தோஷம் தெரியுமா? அது அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் ரோஷினி. இந்த கடமையை கண்டிப்பா நம்ம நிறைவேற்றணும். அத்தமா தன்னுடைய புருஷனை எவ்வளவு காதலிக்கிறாங்கிறதையும், இவரை பிரிஞ்சு அவங்க எவ்வளவு தவிக்கிறாங்கிறதையும் அவங்க வாயாளி என்ன சொல்ல வைக்கிறேன் பாரு. அப்பதான் நம்ம கடமை முழுமையடையும்.
இந்த சித்தி எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அட கடவுளே, ஏன் தான் அவன் அப்படி பண்றானோ? மா, கவலைப்படாதீங்க. சித்து ரோஷினி அறிவு கிட்டத்தனமா ஏதாவது ஏடா கூடமா பண்றதுக்கு முன்னாடி சரியான நேரத்துக்கு போலீஸ் அங்க வந்துட்டாங்க. புடிச்சு வச்சிருந்து அப்புறம் அவங்கள அனுப்பிட்டாங்க. அதனால கவலைப்படாதீங்க. அப்பா கூட கமிஷனர் கிட்ட பேசிட்டாரு. அவன் சீக்கிரமா வந்துருவான், நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அட கடவுளே, நீங்க முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அம்மா, நாம 2 பேரும் போட்ட திட்டம் எப்படி வெற்றிகரமா முடிக்கணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிருத்திகா, நீ மிஸ்டர் சர்மாவுக்கு ஃபோன் பண்ண. நாளைக்கே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லு. நம்ம அது எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சாகணும். இந்த பொண்ணை என் பையன் சுத்தி சுத்தி வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என் மகன் நரகத்தை அனுபவிப்பான். கண்டிப்பா அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். ப்ளீஸ். மிஸ்டர் சர்மாவுக்கு நான் ஃபோன் பண்றேன். நீ கொஞ்சம் கூட கவலைப்படாம இருமா. என்னைய மிரட்டின? இப்ப பாரு ரோஷினி, உன் வாழ்நாள் முழுக்க இந்த வீட்டுல உன் கால் படாதபடி செஞ்சிடுறேன். உன்னாலேயும் சரி, உன் அம்மா துர்காவாலேயும் சரி, என்ன நினைச்சாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க பாட்டி. என்னையும் ரோஷினி பிரிக்கிறதுக்கு அத்தமா என்ன பண்ணாங்களோ அதை தான் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க பாட்டிமா, உட்காந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை எல்லாத்தையுமே எதனால பெருசு பண்ணணும்? ஏம்மா, என்னம்மா நீங்க ஹாலில் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருந்தீங்களா? எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயந்தான் உங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது சரியாம்மா? நீங்களே சொல்லுங்கம்மா. பாட்டி, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேச வேண்டிய காலெல்லாம் கடந்து போயிடுச்சுமா. அப்படி பேச விருப்பம் இருந்தா முன்னாடியே என்கிட்ட நீ பேசி இருந்திருக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் என்கிட்ட பேச வரும்போது என்ன ஏமாத்துறீங்களோன்னு தோணுது. பாட்டி, இப்ப நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? பாட்டி, அம்மாவோட சந்தோஷத்துக்காக தான் இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நீ எந்த சந்தோஷத்தை பற்றி சொல்கிறேன்? டிடி நினச்சி சந்தோஷப்படுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? எங்கள் அண்ணன் மறுபடியும் நடிச்சிருக்காரு, ஏமாத்திருக்காருன்னு தெரிய வந்து அவங்க நிச்சயமாக சந்தோஷப்பட மாட்டாங்க. நீ என்ன பேசுகிற? இப்பதான் சரியா பேசுற கேசவா. நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன். துர்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். வேணா பாட்டி, ப்ளீஸ். மாம், என்ன இது என்ன இவ்ளோ? ஆமா, அதுக்கு என்ன? ஐச்சு தொடாத. எதுக்கு சுனாமி வந்த மாதிரி பாக்குறீங்க? இன்னைக்கு டிஃபன் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதான் செய்ய ஆரம்பிச்சேன். இப்ப முடிச்சிட்டேன். ஆமா, நான் தான் சமைக்கிறேன். என்ன உன் பிரச்சனை? நான் சமைச்சிருங்களா? சாப்பிட்டதில்ல? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்னைக்கு உனக்கு பிடிச்சதுதான் நான் சமைச்சு வச்சிருக்கேன். அடேங்கப்பா. ராதா, இங்க பாருங்க, சாப்பாடெல்லாம் கொஞ்சம் டேபிள் வச்சிருங்களா ப்ளீஸ்? நீ ஒரு வேலை பண்ண ரோஷினி, மோனா அத்தையை கூப்பிடு. அப்படியே உங்க அப்பாவையே நீ இன்னைக்கு நம்ம கூட சிவாவையும் டிஃபன் சாப்பிட கூட்டிட்டு வா. வாங்கம்மா. அப்பா வந்ததுல இப்ப கூட அம்மா சந்தோஷமா இல்ல நீங்க நினைக்கிறீங்களா பாட்டி? பாட்டி,
நேத்து நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா கிட்ட நான் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். அவங்க சந்தோஷமா இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க பாட்டி. எனக்கு அப்படி தோணல. No. ஹலோ. சொல்லு. என்ன? ஆமா சித்தார்த், பாட்டி அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போயிருக்காங்க. எல்லாமே நாசமா போக போகுது. நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்குறல்ல? அட நான் என்ன பண்ணட்டும்னா இங்க இருக்க, நீ தானே பக்கத்துல இருக்க, ஏதாவது செய்யு. என்ன செய்ய சொல்ற? நான் எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். இங்க எதுவுமே வேலைக்கு ஆகல. சோ ப்ளீஸ் நீ கிளம்பிங்க வா. ஹலோ. அட மா, என்ன அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, உட்காருங்கம்மா. ஆமாடி துர்கா, உங்ககிட்ட இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கேன். அது வந்துமா, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். வாங்க உட்காருங்க. சொல்லு. மா, அப்ப அது வந்து நான் இப்ப பேச போற விஷயம் உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு முழுசா தெரியல. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணுமா? இந்த வாழ்க்கை எனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கற மாதிரி எனக்கு தோணுது. மறுபடியும் சந்தோஷம் வர்ற மாதிரி இருக்கு. அப்படி யோசிக்கும் போதே அது கிடைக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு. ரொம்ப தமாஷா இருக்கு. உங்களை மாதிரியே மூட நம்பிக்கைக்கு நானும் அடிக்ட் ஆயிட்டேனோன்னு தோணுது. நான் உங்ககிட்ட இதை சொல்லியேதான் ஆகணும். என் மனசை விட்டு பேசுறதுக்கு எனக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்காங்க சொல்லுங்க மா. சிவா கூட எனக்கு இருந்த உணர்வுபூர்வமான பந்தம், பாசம் இதெல்லாம் அருந்து போயிடுச்சுன்னு நான் என்னைக்கோ முடிவே பண்ணிட்டேம்மா. என் வாழ்க்கை தனிமையில தான் இருக்குங்கிற முடிவுக்கும் நான் என்னைக்கோ வந்துட்டேன். அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டேன். என் வாழ்க்கையில சிவா எந்த கட்டத்துல வந்து என் கண்ணு முன்னாடி நின்னாலும் அவரை மன்னிக்க கூடாதுங்கிற முடிவுல இருந்தேன். ஆனா அவர் என் முன்னாடி வந்ததுக்கு அப்புறம், அதுவும் தான் யாருங்கிற நினைவே இல்லாம என் முன்னாடி அவர் வந்து நின்னதுக்கு அப்புறம் இது எல்லாமே இயற்கையோட விளையாட்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. யாரோ ஒருத்தர் மேல உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறாங்களோன்னு தோணுச்சு. என்னன்னு சொல்ல தெரியல. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் வாழ்க்கைய ஆரம்பின்னு யாரோ வந்து என் காதுல சொல்ற மாதிரி இருக்குமா. அது மட்டும் இல்லம்மா, சிவா கூட ரோஷினி இருக்கும் போதெல்லாம் அவ முகத்துல நான் பாக்குற சந்தோஷம். அம்மா, எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை என் 2 கையாலேயே அள்ளி எடுத்துக்கணும்னு எனக்கு தோணுது. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் சீக்கிரமா எந்திரிச்சு எல்லாருக்கும் டிஃபன்லாம் ரெடி பண்ணணும்னு எனக்கு ஏன் தோணுச்சு? நான் ஒன்னும் தப்பா யோசிக்கல. வாழ்க்கை மறுபடியும் எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தருதுன்னு நான் யோசிக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லைல்ல. ஒரு காலத்துல இவர் மேல நான் உயிரை விட மேல அன்பு வச்சிருந்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இங்க பாருங்க, என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா இது உங்க மனசை காயப்படுத்தும். என்ன நீங்க அவரை வெறுக்கிறீங்க, அவரை உங்களால நிச்சயமா ஏத்துக்க முடியாதுதான். ஆனா ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்க. துர்கா, நான் எப்பவுமே அந்த கடவுள்கிட்ட வேண்டதில்ல உன் சந்தோஷத்தை நினைச்சுதான். அவர் எப்பவுமே உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பேன். உனக்கு நிச்சயமா தோணுதா அந்த சிவா உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பா? நிச்சயமா அவர் என்ன சந்தோஷமா வச்சு பாருமா. அப்படின்னா சரி, நான் உன் சந்தோஷத்துக்கு கொடுக்க நிக்க மாட்டேன். உங்க அன்புக்கு தடை போட மாட்டேன். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம்.
நீ ஒரு விஷயம் மறந்துட்ட. உன்னுடைய பாட்டிமா உன் அம்மாவுடைய அம்மா. ஒரு அம்மா தன் மகன் சந்தோஷமா இருக்கிறது தான் விரும்புவாங்க. எனக்கு தெரிஞ்ச பாட்டிமா என்னைக்குமே இந்த உண்மையை அத்தம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க. அத்தம்மாவுடைய சந்தோஷம் அவங்க கணவர்கிட்ட தான் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க வேற ஆண்டி, அவர் போட்டோவை பார்த்தோன்னா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அதோட நிறைய பணம் இருக்கிறதுனால வேற எந்த டென்ஷனும் இல்ல. ஏன்னா பணம் இருந்தா வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைல்ல. நான் அவருக்கு நல்ல தோழியா இருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஹலோ. சரி சொல்லுங்க, என் மகனுக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை துணைவியா இருக்க முடியுமான்னு பதில் சொல்லுங்க. எடுத்து காலி பண்ணு. உட்காருமா உட்காரு ப்ளீஸ். திருமணம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமாமா? சொல்லு. தெரியும் ஆண்டி. திருமணம்னா வீட்டை இணைச்சு வைக்கணும்னு அர்த்தம். கணவரையும் அவங்க வீட்ல இருக்கிறவங்களையும் முழு மனசோட ஏத்துக்கணும். உங்க வீட்ல இருக்கிறவங்க உனக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கத்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கலாச்சாரத்தை நீ உன் குழந்தைக்கு கத்து கொடுப்ப. ஐயோ, குழந்தைங்களும் கிடையாது. குழந்தைங்கம்மா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நாங்க ரெண்டு பேரும் என்ன? ஐயோ, அத்தை, நேற்று நான் உங்ககிட்ட ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் நேற்று நிறைய குழப்பங்கள் நடந்து போச்சு. இன்னைக்கு நான் கண்டிப்பாக வெளியில் போயிடுறேன். நிச்சயமாக சொல்கிறேன். அங்க போய் உட்காரு. போ. உண்மைதான், நீ போகணும்னு சத்தியம் வாங்கினது உண்மை. எங்க பாரு சிவா, உனக்கு எனக்கு பிடிக்காதுங்கிறது உண்மையான விஷயம்தான். அதாவது எப்பவுமே என் மனசுல நீ இடம் பிடிக்க முடியாது. ஆனா இப்பவும் என் பொண்ணு துர்கா உன்னை காதலிக்கிறான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் புதுசா தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா இந்த முறையை அவன் மனசை நீ காயப்படுத்திட்ட, உன்னை கொலை பண்ணிடுவேன். என்னை விட மோசமானவளை நீ எங்கேயும் பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக நீ தப்பு பண்ண மாட்டேன். உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அத்தம்மா. இனி அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காதுன்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அத்தம்மா. புயல் துர்காவோட வாழ்க்கையில மட்டும் அடிக்கல, நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் அது அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒருத்தன் வாழ்க்கை முழுக்க கடவுள்கிட்ட எந்த வரத்துக்காக வேண்டி பல ஆண்டுகளுக்கு பின்னாடி அந்த வரம் அவனுக்கு கிடைச்சதோட அருமை அவனுக்கு நல்லாவே தெரியும். எல்லாரையும் ஒன்று சேர பார்க்கணும்னு நான் நினைச்சு எங்காத நாளே இல்லை. நீங்க எல்லாரும் தொலைச்ச அந்த சந்தோஷத்தை நான் எப்படி மறுபடி கொண்டு வரேன்னு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க அத்தம்மா. கண்டிப்பா நான் கொண்டு வருவேன். தேங்க்யூ. உனக்கு எனக்கும் நடுவில் இருக்கிற கணக்கு இப்போ முடியல சிவா. இன்னொரு விஷயம், பெத்த பொண்ணு கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறது எந்த தாயும் தாங்க மாட்டா. நீ மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பிக்க நினைக்கிற. சந்தோஷந்தா, நான் கண்டிப்பா அதுக்கு தடையா இருக்க மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே தான் கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். அத்தம்மா, ஒரு தந்தையால கூட தான் குழந்தைங்க கஷ்டப்படுறதை என்னைக்குமே பார்க்க முடியாது. நானும் ஒரு அப்பா தான். எல்லார் கவலையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆண்டவன் வாழ்க்கையில எல்லாருக்குமே 2வது வாய்ப்பை கொடுக்கறது இல்லை. நீங்க எனக்கு தந்திருக்கீங்க. எனக்கு கிடைச்ச இந்த அதிர்ஷ்டத்தை நான் வீணடிச்சிட மாட்டேன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். துர்கா மனசையும் அத்தையோட மனசையும் நீ கண்டிப்பா காயப்படுத்த மாட்டேன்.